إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது மார்க்க வகுப்பில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிரார்த்தனையை அடைந்து கொள்வதற்கான சில நல்லமல்களை, நற்செயல்களை நாம் பார்ப்போம். இதில் முதல் செய்தியாக இப்னு ஹிப்பான் என்ற ஹதீஸ் நூலின் 7111வது எண்ணிலே இடம்பெறக்கூடிய செய்தி. இந்த நபிமொழியுடைய 4 அறிவிப்புகள் இருக்கின்றன. அதில் 3 அறிவிப்புகள் பலவீனமானவைகள். இந்த அறிவிப்பு ஆதாரபூர்வமான அறிவிப்பாக ஷேக் சாலிஹ் அல் முனஜ்ஜித் ஹஃபிதஹுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் இதை ஹசன் என்ற தரத்திலே இந்த செய்தியை குறிப்பிடுகிறார்கள். அதேபோன்று ஷுஐபுல் அர்னாவுத் என்று சொல்லக்கூடிய அறிஞர், ஹதீஸ் கல்வி அறிஞர் ரஹிமஹுல்லா அவர்களும் இதை சஹீஹ் என்று இந்த செய்தியை சொல்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் எனக்காக துஆ செய்யுங்கள், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் எனக்காக பிரார்த்தியுங்கள் என்று கேட்கிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்காக இப்படி பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹும்ம அக்ஃபிர் லி ஆயிஷா மா தகத்தம மின் தம்பிஹா வமா தஅخر வமா அஸர்ரத் வமா அஅலனத். அதாவது முன்பின் பாவங்கள். முன்பின் என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம்தான். தஅخر என்பது அதாவது காலத்தால் பிந்தியது, காலத்தால் செய்ய போகின்ற என்பது அல்ல. காலத்தால் பிந்திய பாவங்கள், காலத்தால் முந்திய பாவங்கள் என்று இருக்கின்றன, காலத்தால் பிந்தியது என்று இருக்கின்றன. எனவே இவ்வாறான பாவங்களை மன்னிக்குமாறும், அதே போன்று மறைமுகமாக வெளிப்படையாக செய்த பாவங்களை மன்னிக்குமாறும் அல்லாஹ்விடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மனைவிக்காக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்காக பிரார்த்திக்கிறார்கள். இவ்வாறு பிரார்த்தித்தவுடன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சந்தோஷம் மேலிட்டு மகிழ்ச்சியில் அவர்கள் எந்த அளவுக்கு அவங்க சிரிக்கிறாங்கன்னு சொன்னால், அவங்களோட தலையை அவர்கள் குனித்து கொண்டு அவர்கள் சிரிக்கின்றார்கள். இவ்வாறு சிரித்து கொண்டிருக்கின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், அயசுர்ருகி துஆஇ, எனது துஆவின் மூலம் நீங்கள் மகிழ்ச்சி அடைந்தீர்களா, சந்தோஷப்பட்டீர்களா என்று கேட்கிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்,
அல்லாஹ்வின் தூதரே, உங்களுடைய இந்த துஆவின் மூலம், பிரார்த்தனையின் மூலம் நான் எவ்வாறு மகிழ்ச்சி அடையாமல் இருக்க முடியும் என்று கேட்கிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வல்லாஹி இன்னஹா லதுஆஇ லி உம்மதி ஃபி குல்லி ஸலாத்தின். அல்லாஹ் மீது சத்தியமிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எனது உம்மத்துக்காக, எனது சமுதாயத்துக்காக நான் இவ்வாறு ஒவ்வொரு தொழுகையிலும் பிரார்த்திக்கிறேன். சுப்ஹானல்லாஹ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அப்போ எப்படிப்பட்ட ஒரு தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்! உம்மத்தின் மீது எவ்வளவு அவர்கள் அன்பு கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த துஆவுடைய சிறப்பென்பது யாரெல்லாம் மூமின்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் மூமின்களாக இருக்கிற ரசூலுல்லாஹ் எனது உம்மத், எனது சமுதாயம் என்று சொல்லும்போது அது யாரை உள்ளடக்கும் என்றால், ஈமானோடு வாழ்ந்து மரணிப்பவர்களைத்தான், ஈமானோடு வாழ்ந்து மரணிப்பவர்களைத்தான் அது உள்ளடக்கும். அதாவது ஷிர்க் செய்பவர்கள் இதற்குள் வரமாட்டார்கள். இணை வைப்பவர்கள் அந்த பாவத்துக்கு மன்னிப்பை பெறவில்லை என்றால் இந்த சிறப்புக்குள் வரமாட்டார்கள். என்றால் இணை வைத்தல் என்பது அஷ்ஷிருக்குல் அக்பர், பெரிய இணை வைத்தல் என்பது ஒருவரை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றும், இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றும், ஈமானை விட்டு வெளியேற்றும். எனவே அவர் அல்லாஹ்வின் தூதருடைய உம்மத்தை சார்ந்தவராக மாட்டார். இவ்வளோ பெரிய நஷ்டம். எனவே இந்த சிறப்பை நாம் அடைந்து கொள்ள வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஈமானோடு வாழ்ந்து மரணிக்க வேண்டும். நாம் ஷிர்க் செய்யாதவர்களாக, பெரிய ஷிர்க்கிலே வீழ்ந்து விடாமல் அதிலிருந்து நம்மை நாம் காத்து கொண்டவர்களாக நாம் ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கின்ற போது இந்த துஆ உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த சமுதாயத்துக்கு, நபி அவங்க உயிரோடு இருக்கும்போது தனது சமுதாயத்துக்கு கேட்ட பிரார்த்தனையாக, துஆவாக இந்த பிரார்த்தனை இருக்கிறது. எனவே அன்புக்குரிய அருமையான சகோதரர்களே, உண்மையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது சமுதாயத்தை எவ்வளவு நேசித்தார்கள் என்பதை நாம் இந்த துஆவிலே பார்க்கின்றோம். எப்படிப்பட்ட ஒரு தலைவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்தார்கள். இவ்வளவு உம்மத்தின் மீது அன்பு வைத்த நாம் உண்மையில் அல்லாஹ்வின் தூதருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்கின்றோமா, முறையாக செய்கின்றோமா என்ற கேள்வி இருக்கிறது. பாருங்கள், அல்லாஹ்வின் தூதருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளில் இதுவும் அல்லாஹ்வின் தூதருடைய துஆ தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நவ்வரல்லாஹு இம்ரஅன் சமிஅ மகாலதி ஃபவஆஹா வஹஃபிதஹா வபல்லகஹா வருப்ப ஹாமிலி ஃபிக்ஹின் இலா மன் ஹுவ அஃப்கஹு மின்ஹு என்று வரக்கூடிய இந்த ஹதீஸ். இந்த ஹதீஸை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். திர்மிதியில் 2658வது எண்ணிலே வரக்கூடிய செய்தி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் ஒருவருக்கு அருள் புரிவானாக, அல்லாஹ் ஒரு மனிதருக்கு அருள் புரிவானாக. அப்போ இது நபியுடைய துஆ, அல்லாஹ்வின் தூதருடைய துஆ. இந்த துஆவை யார் அடைந்து கொள்வார்கள்? இந்த துஆவை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் யார்? நபியுடைய இந்த துஆவுக்கு தகுதியுடையவர்கள் யார்? உண்மையில் இந்த துஆவுக்கு நானும் நீங்களும் தகுதியுடையவர்களாக இருக்கிறோமா? என்ன சொல்றாங்க நபி அவங்க? சமிஅ மகாலதி, அதாவது எனது கூற்றை செவியேற்கிறார். இப்படிதானே? மார்க்கத்தை முதலாவது செவியேற்க வேண்டும், மார்க்கத்தை முதலாவது செவியேற்க வேண்டும். இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் கூறுவதை செவியேற்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் மார்க்க சபைகளில் உட்கார்ந்து மார்க்கத்தை கேட்கிறார்கள்? ஊரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜும்மாவுடைய நாளில் கூட இமாம் பிம்பரில் ஹுத்துபா உரை நிகழ்த்துவார், மக்கள் வெளியில் பேசி கொண்டிருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, மக்கள் என்ன செய்வாங்க? பள்ளியுடைய வெளிப்பகுதியில் பேசி கொண்டிருப்பார்கள். அப்போ இகாமத் சொல்கின்ற போது அல்லது அந்த இரண்டாவது குத்துபா அரபுல ஓதுவாங்களே, அதை ஓதும் போது போய் என்ன செய்வார்கள்? உது செய்வார்கள். உது செய்து விட்டு பள்ளிக்குள் வருவார்கள். என்ன, மார்க்கத்தை ஜும்மாவுடைய நாளில் கூட கேட்க தயாரில்லை, மார்க்கத்தை அந்த வெள்ளிக்கிழமை நாளில் கூட கேட்க தயாரில்லாத மக்கள். ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸ் என்ன சொல்றாங்க? அதாவது எனது வார்த்தைகளை யார் செவியேற்கிறாரோ, சமிஅ மகாலத்தி, இதற்கு அல்லாஹ்வுடைய பாக்கியம் வேண்டும் இல்லையா?
அல்லாஹுடைய அருள் இல்லாமல் யாரும் என்ன செய்ய முடியாது, மார்க்கத்தில் ஒரு செய்தியை கூட கேட்க முடியாது. அல்லாஹ் யாருக்கு அருள் பாலிக்கிறானோ அவர்களுக்குத்தான் அந்த சிறப்பு. அப்போ இதில் அப்போ ரசூலுல்லாஹ் முதல்ல யாருக்கு சொல்கிறாங்க, நான் சொல்லக்கூடிய எனது கூற்றை எனது செய்திகளை யார் செவியேற்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக, முதலாவது சொல்கிறாங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க, ஃபவஆஹா, அதை விளங்குகிறார். அடுத்த பிரச்சனை நிறைய பேரில் பார்த்தீங்கன்னா பயானுக்கு வந்தோடனே தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படிதானே நிறைய பேர். அடுத்த பிரச்சனை என்ன, பயானுக்கு வருவாங்க, ஒரு தடவை 2 தடவை டயர்டில் தூங்குறது வேறு. சிலவங்களை பார்த்தீங்கன்னா என்னது, அது அவனோட வாடிக்கையாகி விட்டு வந்தாலே என்ன செய்கிறது, தூங்குறது தான். என்ன செய்கிறது, தூங்குறது. இப்போ தூங்கினா கேட்கலுமா? அல்லாஹ் குர்ஆனில் அந்த கஹஃப் வாசிகள்கிட்ட விஷயத்தில் எப்படி சொல்கிறான், ஃபதரப்னா அலா ஆதானிஹிம், அப்படி தானே, காதுகளுக்கு தான் அங்கே திரை போடப்படுது, அவருடைய காதுகளுக்கு நாம் திரையிட்டு விட்டோம். இப்போ தூக்கம்ன்ற எங்கே தான் திரை, காதுக்கு தான் திரை. அப்போ பாருங்க, அப்போ கேட்பது விளங்குவது என்பதெல்லாம் விழித்திருந்தால்தான். தூங்கினா கிடைக்குமா? சமிஅ மகாலதி ஃபவஆஹா, செவியேற்று யார் அடுத்து விளங்குகிறார், ஃபவஆஹா. விளங்குறா என்ன, சிலரை நீங்கள் பார்த்தீங்கன்னா பயானில் தான் இருப்பாங்க, ஆனால் உள்ளம் எங்கே இருக்கும், அது வெளியே. விளங்குச்சா? என்ன சொன்னாருன்னா கடைசியில் பயான் நல்லா இருந்துச்சு, என்ன சொன்னாரப்பா தெரியாது. அப்படிதான் சிலவங்க கேட்டால் பயான் சூப்பராக இருந்துச்சு என்னுவாங்க. சரி என்ன சொன்னார் ஏன்டா, அதுக்கப்புறம் தான் முழிப்பாங்க, அப்படி என்ன சொன்னார் அப்படி சிலவங்க. ரைட்டா? அப்போ விளங்குதல் என்பது இந்த ஹதீஸில் வருது, ஃபவஆஹா, அதை விளங்கி அடுத்து வஹஃபிலஹான்னு வருது, அதை மனனமிட்டுக் கொள்கிறார். இந்த ஒரு நல்ல ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க நபி அவர்கள். இந்த செய்தியை நான் என்ன செய்யணும், கொஞ்சம் ஞாபகத்தில் வைத்துக்கணும். அதுக்கு ஒரு கவனம், கூடுதலான கவனம் வேணுமா இல்லையா? கொஞ்சம் மனசில் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். என்ன செய்யணும், அதுக்கு ஒரு கூடுதல் கவனம் வேண்டும். அவர் என்ன செய்கிறாரு, அதை மனதில் பதிய வைத்துக் கொள்கிறார். அந்த செய்தியை மனதில் பதிய வைத்து கொண்டு அடுத்து என்ன செய்கிறார், வபல்லகஹா, அதை போய் ஒருத்தருக்கு சொல்கிறார், மனைவிட்ட சொல்கிறார், பிள்ளைகள்கிட்ட சொல்கிறார். இப்படி ஒரு செய்தி இன்றைக்கு பயானில் சொல்லப்பட்டுச்சு, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு நபிமொழி சொல்லப்பட்டுச்சு என்று என்ன செய்கிறாரு, தனது நண்பருக்கு சொல்கிறார், தனது மனைவி பிள்ளைகளிடம் சொல்கிறார். அப்போ எத்தி வைக்கிறார், வபல்லகஹா, என்ன செய்கிறாரு, அதை எத்தி வைக்கிறார். இவர் இந்த விஷயங்கள் இவ்வளோ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த இவைகளுக்கெல்லாம் என்ன, அல்லாஹுடைய அருள் அந்த அடியானுக்கு கிடைக்கும். ரசூலுல்லாஹ் துஆ செய்கிறாங்க, பிரத்யேகமாக துஆ செய்கிறாங்க. யார் இப்படி எனது வார்த்தையை கேட்டு அதை விளங்கி அதை உள்ளத்தில் பதிய வைத்து என்ன செய்கிறார், ஒருத்தர்கிட்ட போய் சொல்கிறார், அதை என்ன செய்கிறாரு, அதை நீங்கள் அரபுலே மரணமிட வேண்டும் என்பது கிடையாது. அரபுலே மரணமிடுறதுன்றது சிறப்பு. அரபுல மரணம் எங்களுக்கு என்ன செய்யுது, அதில் பொருளை நாங்கள் பதிய வைக்கணுமா இல்லையா, உள்ளத்தில் பதிய வைக்கலாம் இல்லைங்களா? அப்போ எனவே அந்த செய்தியை நாங்கள் கொண்டு போய் சேர்ப்போமாக இருந்தால் உரிய முறையில் அதற்கு அல்லாஹ்வுடைய தூதரின் துஆ இருக்கிறது, அல்லாஹ்வுடைய ரசூல்ல தூதரின் துஆ அந்த மனிதருக்கு இருக்கிறது. இப்போ ரசூலுல்லாஹ் எப்படி துஆ செஞ்சுருக்கிறாங்க, அல்லாஹ் அவருக்கு அருள் புரிவானாக, அல்லாஹ் அவருக்கு அருள் புரிவானாக என்று. அடுத்து ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, அந்த செய்தியை நீங்கள் கொண்டு போய் ஒருத்தர்கிட்ட சொல்லுவீங்க, அவர் உங்களை விட விளக்கசாலியாக இருக்கக்கூடும், உங்களை விட விளக்கசாலியாக இருக்கக்கூடும். அப்படின்னா என்ன செய்கிறது, உங்களை விட விளக்கசாலியாக இருக்கக்கூடும் என்றால் அவர் என்ன செய்வார், அதை இன்னும் நன்றாக விளங்கி அதை கொண்டு போய் சேர்ப்பதில் என்ன செய்வார், அவர் ஆர்வம் காட்டுவார். எனவே அருமையான சகோதரர்களே, அவன் இந்த ஹதீஸின் படி இப்போ நபி ஸல்லல்லாஹுடைய பிரார்த்தனை நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால், நபி அவங்க சொன்ன இந்த துஆ, இந்த பிரார்த்தனை நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால் இதில் எத்தனை விஷயங்கள் சொல்லப்பட்டுச்சு, 4 விஷயங்கள் சொல்லப்பட்டுச்சு. எத்தனை விஷயங்கள், 4 விஷயங்கள். முதல்ல நாம் என்ன செய்யறது, கேட்டல். நபி அவங்க சொன்ன அந்த ஹதீஸை நாம் கேட்பது. அப்போ நாங்கள் இப்போ இவர் சொன்னார் ரியாதுஸ் சாலிஹீன் என்ற அந்த ஹதீஸ் நூலை வகுப்பாக நடத்தலாமேன். ரியாதுஸ் சாலிஹீன் என்பது நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு சிறந்த தொகுப்பு, அப்படி தானே? நபி அவங்களோட ஹதீஸ்களை தொகுத்ததில் இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவங்களோட அந்த ரியாதுஸ் சாலிஹீன் என்ற தொகுப்பு என்பது எப்படி சொல்லுவாங்கன்ற அறிஞர்கள், உம்மத்துடைய கபூல், அதாவது அங்கீகாரம், உம்மத்தை அதை ஏற்றுக்கொண்டதில் அல்லாஹ் என்ன செஞ்சான், அவருடைய அந்த பணியை பொருந்தி கொண்டான். அல்லாஹ் அவரது பணியை பொருந்தி கொண்டான். ஏன்னா அது
எல்லா மொழிகளிலும் பெரும்பாலான முஸ்லீம்கள் பேசக்கூடிய அந்த மொழிகள் எல்லாம் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல் தான் இது ரியாதுஸ் சாலிஹீன். ஏனென்ற அந்த நூல் பாருங்க, அந்த இமாமுடைய இஹ்லாஸ் அங்கே இருக்கிறது. அப்படித்தானே? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தைகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அவங்களோட அந்த இஹ்லாஸான அந்த உழைப்பு, இஹ்லாஸான அந்த முயற்சி, அப்படித்தானே? அந்த முயற்சி அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, எல்லா ஹதீஸ் நூல்களிலிருந்து அவங்க தொகுக்கிறாங்க. புகாரிலிருந்து, முஸ்லீம்லேருந்து, ஏனைய ஹதீஸ் கிரந்தங்கள்லேருந்து அதை தொகுக்கிறாங்க. அப்போ அதில் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க அழகான முறையில் தலைப்பு போடுறாங்க. என்ன செய்கிறாங்க, அழகான முறையில் தலைப்பு வாரியாக அந்த தொகுப்பு வந்து என்ன செய்யுது, மக்களுக்கு எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பில் அது தொகுக்கப்படுகிறது. புரியுதா சொல்கிறது? அப்போ எனவே மக்களை அமல்களுக்கு ஆர்வப்படுத்தக்கூடிய அமைப்பில் ஒவ்வொரு தலைப்பிலும் அது தொடர்பான சில குர்ஆன் வசனங்களை கொண்டு வருவாங்க, ஹதீஸை கொண்டு வருவாங்க. இப்படியாக ஒரு அழகான தொகுப்பு. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு பணி அது! அல்லாஹ்வுடைய தூதருடைய துஆ என்ன? மக்களுக்கு ஹதீஸை கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியுடைய தொண்டன் என்ன செய்யலாம், கட்சியுடைய கொள்கையை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இரவு பகலாக என்ன செய்யலாம், முயற்சிக்கிறான். பார்க்குறோமா இல்லையா? இப்போ நாங்கள் ஒரு முஸ்லீம், நமது தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகளை உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறது நாங்கள் எவ்வளோ முயற்சி செய்யணும், எவ்வளோ நாங்கள் ஆர்வம் காட்ட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகள், அதற்கு நமக்கு அல்லாஹ்வுடைய தூதரின் பிரத்யேகமான துஆ இருக்கிறது, பிரார்த்தனை இருக்கிறது. நபி அவர்களுக்காக துஆ செய்திருக்கிறார்கள், பிரார்த்தித்து இருக்கிறார்கள். புரியுது அவன் சொல்றது? எனவே அப்போ நாம் இந்த ஹதீஸுடைய சிறப்பை அறிந்து நாம் என்ன செய்யணும், நபி மொழிகளை விளங்கி, ஹதீஸ்களை விளங்கி நாம் என்ன செய்வது, அதை நாம் செயல்படுத்துவதோடு மக்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்பது. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த சிறப்பை பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கிடைக்கக்கூடிய முக்கியமான ஒரு அமலாக இந்த அமல் இருந்து கொண்டு இருக்கிறது. அடுத்து நாங்கள் மூன்றாவது அமலை பார்ப்போம். மூன்றாவது அமல், அதாவது நாங்கள் என்ன தலைப்பு, நபி அவர்களின் துஆ, பிரார்த்தனை கிடைக்கக்கூடிய அமல்கள், அல்லாஹ்வின் தூதருடைய பிரார்த்தனை கிடைக்கக்கூடிய அமல்கள். இந்த ஹதீஸை நீங்கள் அபூதாவுதில் 666வது எண்ணில் பார்க்கலாம். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையுடைய சஃப்புகளை சீர் செய்துவிட்டு என்ன செய்வாங்க, எந்த அளவுக்கென்றால் அந்த புஜங்களை எல்லாம் தடவி நபி அவர்கள் சஃப்புகளை சீராக்குவாங்க. தோழர்கள், நபி தோழர்களுடைய சொல்லுவார்கள், நீங்கள் ஷைத்தானுக்கு என்ன செய்யாதீங்க, இடைவெளி விடாதீர்கள், ஷைத்தானுக்கு இடைவெளியை விட்டு விடாதீர்கள், ஏன்னா அவன் நுழைந்து விடுவான் சொல்லுவாங்க. ஒரு ஹதீஸ் எந்த அளவுக்கு சொல்கிறாங்கடா, அதாவது ஆட்டுக்குட்டி நுழைவது போன்று ஷைத்தான் நுழைவதை நான் பார்க்கிறேன் என்றாங்க சொல்லலாம். அந்த இடை இருக்கும்போது சஃப்புகளுக்கு இடையால அவ்வாறு ஷைத்தான் நுழைவதை நான் பார்க்கிறேன், அப்படி அவங்க பார்க்குறாங்க அதை என்றெல்லாம் ஹதீஸ்களை நாங்கள் படிக்கிறோம். அப்போ ஷைத்தானுக்கு நீங்கள் இடைவெளி விடாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வமன் வசல சஃபன் வசலஹுல்லா சொல்லுவாங்க. எப்படி துவா செய்கிறாங்கன்னு பாருங்க. யார் வந்து சஃபில் சேர்ந்து இருப்பாரோ, யார் சஃபிலே சேர்ந்து இருப்பாரோ அல்லாஹ் அவரை சேர்த்து கொள்வானாக என்று சொல்லுவாங்க. துவா செய்கிறாங்க, அல்லாஹ் அவரை சேர்த்து கொள்வானாக. பாருங்க எவ்வளோ பெரிய சிறப்பு. அல்லாஹுடைய அந்த அல்லாஹோடு உள்ள அந்த தொடர்பு எவ்வளோ உயர்ந்தது, எவ்வளோ சிறப்பானது. அல்லாஹ் அவரை சேர்த்து கொள்வானாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். அதே போன்று வமன் கத்அ சஃபன், யார் சஃபிலே விலகி இருக்கிறாரோ கத்அஹுல்லாஹ், அல்லாஹ் அவரை துண்டித்து விடுவானாக. பாருங்க எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு துவா. இந்த துவால எச்சரிக்கை, நாம் என்ன செய்கிறது, சஃபுல விலகி இருக்காமல் நாம் நெருக்கமாக இருக்க வேண்டும். அவர்களுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்திருக்கிறாங்க, துஆ செய்திருக்கிறார்கள், பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த ஹதீஸில் பார்க்கணும். ஏன்னா ஷைத்தானை பொறுத்தவரையில் அவன் சஃபுல நாங்கள் சேர்ந்திருக்க விடவே மாட்டான். என்ன செய்வான், சஃபுல சேர்ந்திருக்க விடவே மாட்டான். ஏன்னா ஷைத்தானுக்கு அது பிடிக்காது, அவன் எப்படியாவது பிரிக்க தான் முயற்சிப்பான். எனவே நாம் அந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து நாம் விடுபட வேண்டும். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ, பிரார்த்தனை கிடைக்கக்கூடிய விடயங்களில் இந்த ஹதீஸை பாருங்கள். இது முஸ்லீமில் 1828வது எண்ணில் வருகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி ஒரு துஆ செய்தாங்க. பாருங்கள் அந்த துஆவை, அல்லாஹும்ம மன் வலிய மின் அம்ரி உம்மதி ஷைஅன்
ஃபஷக் அலைஹிம் ஃபஷ்குக் அலைஹி வமன் வலிய மின் அம்ரி உம்மதி ஷைஅன் ஃபரஃபக பிஹிம் ஃபர்ஃபுக் பிஹி. சரியா? நபி அவங்க எப்படி இந்த துவா யாருக்கு கிடைக்கும்டா? இப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எனது சமுதாயத்தின், எனது உம்மத்தின் யாருக்காவது ஒருவருக்கு ஒரு பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்படுது. அவர் ஒரு பொறுப்புக்கு நியமிக்கப்படுகிறார். ஒரு பொறுப்புக்கு அவர் நியமிக்கப்பட்டு அந்த பொறுப்பில் அவர் மக்களை சிரமப்படுத்தினார். அந்த பொறுப்பில் என்ன செய்கிறார்? மக்களை சிரமப்படுத்துகிறார். அப்படி தானே? இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசு அலுவலகங்களுக்கு போனாலே மக்கள் என்னது வெறுப்போடு தான் போவான். ஏன்? அங்கே போய்த்து ஒரு வேலையை செய்யவே முடியாது. அதுவும் பார்த்தீங்கன்னா லஞ்சம் ஊழல் என்றதெல்லாம் வந்துட்டு என்ன, அது இல்லாமல் ஒன்றும் நடக்கவே என்ன செய்யாது என்ற மாதிரி ஆகிட்டு. இப்போ லஞ்சம் ஊழல் இல்லாமல் அந்த மாதிரி ஆகிவிட்டது. இப்போ ரசூலுல்லாஹ் அங்கே சொல்கிறாங்க, ஒரு பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டு அந்த பொறுப்பில் எவன் மக்களை கஷ்டப்படுத்துகிறானோ, மக்களை அவன் அந்த பொறுப்பில் அந்த வேலையை செய்யாமல் அங்கே போ இங்கே போ அலைய விட்டுறது. அப்படி தானே பார்க்குறோமா இல்லையா? சும்மா லேசாக செய்து முடிக்க முடிந்தோன்ற கூட என்ன செய்வான்? கஷ்டப்படுத்துவான், சிரமப்படுத்துவான். என்ன சொல்கிறான்? இதை லேசாக செஞ்சு கொடுத்துடக்கூடாது, சிரமப்படுத்துவேன். இப்படி என்ன செய்கிறாங்க? யார் சிரமப்படுத்துவானோ அல்லாஹ் அவனை சிரமப்படுத்துவானாக, அல்லாஹ் அவனை சிரமப்படுத்துவானாக. அவனுடைய காரியங்கள்லாம் சிரமம், சும்மா லேசி கிடையாது. அவனுடைய விஷயங்கள் என்ன செய்யும்? சிரமமாக்கப்படும். அதிலே ரசூலுல்லாஹ் அடுத்து சொல்கிறாங்க, யார் எனது சமுதாயத்தில் ஒருவருக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டு அந்த பொறுப்பில் அவர் மக்களோடு மென்மையாக நல்ல முறையில் நடந்து கொள்கிறாரோ அல்லாஹ் அவரோடு மென்மையாக நடந்து கொள்வானாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ முக்கியமான ஒரு துஆண்டு. அப்போ நாங்கள் என்ன செய்கிறது? அப்போ நமக்கு ஒரு பொறுப்பு தரப்படுதுன்னா ஒரு அமானிதம். அப்படி தானே? ஒரு அமானிதம். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எப்படி? குல்லுக்கும் ராயின் வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி. எங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், உங்களுடைய பொறுப்பை பற்றி நாளை மறுமையில் கேட்கப்படுவீர்கள். எனவே அது ஒரு அமானிதம். அப்போ அந்த அமானிதத்தில் நாம் என்ன செய்ய வேணும்? நாம் அமானிதத்தை பேண வேண்டும். நாம் மக்களுக்கு எவ்வளோ நாம் நல்ல முறையில் மக்களோடு நடந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்முடன் நல்ல முறையில் நடந்து கொள்வான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு துஆ செய்திருக்கிறார்கள், இவ்வாறு பிரார்த்தித்திருக்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்! மக்களுக்கு என்ன சிரமத்தை கொடுக்கக்கூடாது. ஒரு இமாம், தொழுகை நடத்தக்கூடிய ஒரு இமாம், அப்படி தானே? ஒரு இமாம் ரசூலுல்லாஹ் ஒரு தடவை கோவப்பட்டாங்க. எதுக்கு கோவப்பட்டாங்க? அல்லாஹ்வுடைய தூதரிடம் எது முறைப்பாடு செய்யப்படுகிறது என்றால், நமக்கு தொழுவிக்கக்கூடிய இமாம் என்ன செய்கிறார்? நீண்ட அத்தியாயங்களை ஓதுகிறார். அவங்களோட முகத்தில் அப்படி கோபம் வெளிப்படுகிறது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உங்களில் சிலர் இருக்கிறாங்க, மக்களை என்ன செய்கிறீங்க? வெறுண்டோட செய்கிறீர்கள், மக்களை வெறுண்டோட செய்கிறீர்கள் என்று சொல்லிட்டு சொல்கிறாங்க, உங்களுக்கு பின்னால் தொழக்கூடியவர்கள் தேவையுடையவர்கள் இருப்பார்கள், நோயாளிகள் இருப்பார்கள், பிரயாணிகள் இருப்பார்கள். அவர்களெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அந்த இடத்துல கூட நீங்கள் என்ன செய்யலாது? நாங்கள் இபாதத் செய்கிறோம் என்று மக்களை சிரமப்படுத்தக்கூடாது, சிரமத்தில் ஆழ்த்தக்கூடாது என்ற உன்னதமான வழிகாட்டல்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த துஆ இங்கு யாருக்கு கிடைக்கிறது? யாருக்கு? யார் மக்களோடு அவங்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்பில் நல்ல முறையில் நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு. அப்படி இல்லாத பட்சத்தில் அதற்கு எதிராக நபி அவர்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அடுத்த நறுமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துஆக்கல்ல அபூதாவுதில் 2606 எண்ணில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி துஆ செய்கிறாங்கண்டா, அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபி புகூரிஹா என்று துஆ செய்கிறாங்க. அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபி புகூரிஹா. அப்போ இந்த சிறப்பை நாங்கள் அடையிறண்டா என்ன செய்யணும்? நபி அவங்க சொல்கிறாங்க, எனது உம்மத்துக்கு அதிகாலை பொழுதில் நீ பரக்கத்து செய்வாயாக. நபி அவங்க எப்படி துஆ செஞ்சிருக்கிறாங்க? எனது சமுதாயத்துக்கு, எனது உம்மத்துக்கு அதிகாலை பொழுதில் நீ பரக்கத்து செய்வாயாக. நாம் அதிகாலை பொழுதில் நமது காரியங்களை ஆரம்பிக்கிறது என்பது என்னதான்? அது பரக்கத்துக்குரியது. இந்த ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு பிரத்யேகமான துஆ இருக்கிறது, எனது உம்மத்துக்கு, எனது சமுதாயத்துக்கு
யாரெல்லாம் மூமின்களாக இருக்கிறாங்களோ அவங்க அல்லாஹ்வுடைய தூதருடைய சமுதாயம். எனது உம்மத்துக்கு அதிகாலை பொழுதில் நீ பரக்கத்து செய்வாயாக. நபி அவர்கள் ஒரு படையை அனுப்பினாலும் என்ன செய்வாங்க, அவ்வாறு அதிகாலை பொழுதிலே அனுப்பக்கூடியவர்களாக இருந்தாங்கன்றதில் நாங்கள் பார்க்குறோம். அதே போன்று ஒருவர் ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கக்கூடிய விடயமாக இருக்கலாம், வேறு நல்ல நல்ல விடயங்கள் இளைஞன் சொல்கிறது. அதிகாலை பொழுது என்பது பரக்கத்துக்குரியதாக இருக்கிறது என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே நாங்கள் பிள்ளைகளுக்கு கல்வியுடைய விஷயங்களை ஆர்வப்படுத்துகின்ற போது அதே மாதிரி அல் குர்ஆனை மனனம் செய்யக்கூடியவர்கள் அதிகாலை பொழுது அது பரக்கத்துக்குரியதாக இருக்கிறது. இப்போ இவ்வாறு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்திருக்கிறாங்க, தனது சமுதாயத்துக்கு இவ்வாறு ஒரு துஆவை செய்திருக்கிறார்கள், அதிகாலை பொழுதில் பரக்கத்து செய்வாயாக. அடுத்த அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதருடைய துஆ பிரார்த்தனை கிடைக்கக்கூடிய அமல்களில் இந்த ஹதீஸை நீங்கள் இப்னு மாஜால 2487 பார்க்கலாம். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அதே போன்று இந்த ஹதீஸ் வேறு எங்கே வருதுன்னா புகாரியிலும் 1727 வரக்கூடிய ஒரு செய்தி. அது அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ரிவாயத். இதுவும் அப்துல்லா ரெண்டு அதே ஒரே சஹாபி தான், 2 ரிவாயத்துக்களிலும் வரான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி துஆ செய்தாங்க, அல்லாஹும்ம ரஹமில் முஹல்லிகீன் என்று துஆ செய்தார்கள். அதாவது உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள் உம்ராவை ஹஜ்ஜை நிறைவேற்றிய பிறகு அவர்கள் முடியை மலிப்பது இருக்கிறதே, முடியை மலித்தல் என்பது மொட்டை போடுவது என்பது, முடியை மலிப்பவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக, அல்லாஹ் ரஹ்மத்து செய்வானாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறான். இது அல்லாஹ்வுடைய தூதருடைய துஆ கிடைக்கக்கூடிய ஒரு இடம். இப்போ நாங்கள் உம்ராவுக்கு போகிறோம், ஹஜ்ஜுக்கு போகிறோம், அந்த அமலுக்கு நிறைய சிறப்புகள் வேறு இருக்கிறது, அப்படியா இல்லையா? உம்ராவுக்கு நிறைய சிறப்புகள் ஹதீஸ்களை படிச்சுக்கிறோம், ஹஜ்ஜுக்குரிய சிறப்புகளை படித்திருக்கிறோம். இப்போ அது போக இந்த அமலுக்கு என்ன நபியுடைய பிரேத்தியகமான துஆ இருக்கிறது. நபி அவங்களுக்காக பிரேத்தியகமாக துஆ செய்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ரஹ்மத்து செய்வானாக, அல்லாஹும்ம ரஹமில் முஹல்லிகீன். அப்போது சஹாபாக்கள் வல் முகஸ்ஸிரீன யா ரசூலல்லாஹ், முடியை குறைப்பவர்களுக்கு என்று கேட்குறாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம ரஹமில் முஹல்லிகீன் என்று தான் துஆ செய்கிறாங்க. அல்லாஹும்ம ரஹமில் முஹல்லிகீன், மொட்டை போடுவவர்களுக்கு முடியை மலிப்பவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்வானாக. வல் முகஸ்ஸிரீன யா ரசூலல்லாஹ்னு மறுபடியும் சஹாபாக்கள் கேட்குறாங்க, முடியை குறைப்பவர்களுக்கு யா ரசூலல்லாஹ். அப்போது நபி அவங்க 3வது முறைதான் என்ன செய்கிறாங்க, வல் முகஸ்ஸிரீன், முடியை குறைப்பவர்களுக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்று துஆ செய்திருக்கிறாங்க. எனவே சிலரை பார்த்தீங்கன்னா இந்த எந்த ஒரு துவாவும் இல்லாமல் வர கூட்டமும் இருக்குது. என்னது, இந்த ஒரு துவாவிலையும் வரமாட்டாங்க. என்ன, சும்மா கொஞ்சம் ஆங்களைங்களை வெட்டி கொள்வது. அவங்க முகஸ்ஸிரீன் என்ன செய்யுது, முழுமையாக குறைத்தல். சரிங்களா? சிலரை பார்த்தீங்கன்னா பேசும்போது எப்படி பேசுவாங்க, இஸ்லாத்துக்கு உசுரே கொடுக்குற மாதிரி பேசுவாங்க, ஆனால் மசரை கூட கொடுக்க மாட்டான். எங்கே போய்த்து அங்கே பார்த்தீங்கன்னா உம்ரா ஹஜ்ஜி போய் என்ன செய்யுது, மசரை கூட கொடுக்க ரெடி இல்லை, ஆனால் உசுரை கொடுக்குற மாதிரி பேச்சு. எனவே நறுமையான சலை சோதிக்கப்படுகின்ற இடம் தான். உண்மையில் நீங்கள் பாருங்கள், முடி என்பது ஒருத்தருக்கு அழகானது தான், அல்லாஹ் அழகாக வைத்திருக்கிறான். அந்த முடிக்குரிய கடமைகள் எல்லாம் மார்க்கு நிறைய பேசியிருக்கு. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும், அல்லாஹ்வுக்காக அதை அர்ப்பணிக்க முன்வர வேண்டும். எனவே அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்திருக்காங்க, துஆ செய்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய துஆ, பிரேத்தியகமான துஆ அவர்களுக்கு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ பிரார்த்தனை கிடைக்கக்கூடிய அமல்களில் அடுத்த ஒரு அமலை பார்ப்போம். இந்த அமல் நீங்கள் நசாயில் 1616 வரக்கூடிய செய்தி, அபூதாவுதில் 1450 வருகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன, ரஹிமல்லாஹு ரஜுலன், அல்லாஹ் ஒரு அடியானுக்கு ரஹமத் செய்வானாக. யார் கேட்குறாங்க, நபியாம். அல்லாஹ் ஒரு அடியானுக்கு ரஹமத் செய்வானாக. காம மினல் லைலி ஃபஸல்லா, இரவில் எழுந்து தொழுகிறார். இரவில் எழுந்து என்ன செய்கிறாரு, தொழுகிறார். வ ஐகவ இம்ரஅத்தஹு, தனது மனைவியையும் தொழுகைக்காக என்ன செய்கிறார், எழுப்பி விடுகிறார். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, இரவுல தொழுவாங்க. இரவுல தொழுதுட்டு நபி அவங்க வித்திரை தொழும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்வாங்க, எழுப்பி விடுவாங்க என்பதை நாங்கள் ஹதீஸ்களில் பார்க்குறோம். ரைட், அவங்க சொல்கிறது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, தனது மனைவியை தொழுகைக்காக எழுப்பி
விடுகின்றார். அந்த மனைவி எழும்பி மனைவியும் தொழுகின்றார்கள். ஃபஇன் அபத், மனைவின தூக்கம் மேலிட்டு எழ மறுக்கின்ற போது அந்த மனைவியுடைய முகத்தில் தண்ணீரை தொளித்தாவது என்ன செய்கிறார், அவர் எழுப்பி விடுகிறார் என்றால் அவருக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. பாருங்க, ஒரு கணவன் மனைவி நன்மையில் என்ன செய்யணும், ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருக்க வேண்டும், நல்ல விஷயங்கள் ஒருவருக்கு ஒரு உதவியாக இருக்க வேண்டும். அதே போன்று அதே ஹதீஸ் சொல்றான், ரஹிமல்லாஹு இம்ரஅத்தன், அல்லாஹ் ஒரு பெண்ணுக்கு ரஹ்மத் செய்வானாக. அடுத்து சொல்றான், அந்த பெண் இரவில் எழுந்து தொழுகின்றால், தனது கணவனையும் தொழுகைக்காக எழுப்பி விடுகின்றால், கணவன் அவ்வாறு மறுக்கின்ற போது தண்ணீரை துளித்தாவது என்ன செய்கிறாள், எழுப்பி விடுகிறாள். அப்ப பாருங்க, இந்த கணவனுக்கு மனைவிக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கிறது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய தூதருடைய துஆ. இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா என்ன செய்யறாங்க, டியூட்டிக்கு போறதுக்கெல்லாம் எழுப்பி விடுறாங்க. அதுக்கு இல்லை துஆ. துஆ எதுக்கு தான்? தொழுகைக்காக எழுப்பி விடுதல். தொழுகைக்காக எழுப்பி விடுவதற்கு இவ்வாறான ஒரு துஆவை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்றோம். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ பிரார்த்தனை கிடைக்கக்கூடிய விடயங்கள்ல இந்த ஹதீஸ் உங்களுக்கு பார்க்கலாம். அதாவது புகாரியில 2076வது எண்ணில் பார்க்கலாம். ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், ரஹிமல்லாஹு ரஜுலன், அல்லாஹ் ஒரு அடியானுக்கு அருள் புரிவானாக. அந்த அடியான் சம்ஹன் இதாபா, என்ன விற்பனை செய்கின்ற போது நல்ல முறையில் நடந்து கொள்றார். பொருளை விற்கிறார், பொருளை விற்கும் போது என்ன செய்யறது, அவர் நல்ல முறையில் நடந்து கொள்றார். நல்ல முறையில் அந்த பொருளோட குறைகளும் அவர் மறைக்கவில்லை. அதற்குரிய அந்த என்ன பெறுமதி எவ்வளோ அதை அவர் என்ன செய்கிறார், அதுக்கு தான் அந்த பொருளை விற்கிறார். கூடுதல் விலை வைத்து விற்கவில்லை. அவர் என்ன செய்கிறாரு, அந்த பொருளை விற்கும் போது நல்ல முறையில் என்ன செய்கிறாரு, நடந்து கொள் தாராள தன்மையோடு நடந்து கொள்கிறார். வைதஸ்தரா, அதே போன்று வாங்கும் போதும், இப்போ வாங்குறதுக்கு வராரே அவரும் என்ன செய்யணும், நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அவரும் என்ன செய்யணும், நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். இல்லைங்களா? ஒரு பொருளுக்கு ஒரு விலை இருக்கும், அந்த விலையை குறைக்கிறேன்டா ஒரு அளவு தான் குறைக்கலாம், அதை விட என்ன செய்யுது, குறைங்கன்னு நின்று நிற்க கூடாது. அப்படி தானே? அதை வாங்கும்போது வாங்குவோரும் என்ன செய்கிறாரு, நல்ல முறையில் நடந்து கொள்கிறார். அடுத்து வைதக்கு தொலாண்டு 3வது அந்த ஹதீஸ்ல வருது, கடன் இருக்கு தானே, கடனை திருப்பி செலுத்தும் போது நல்ல முறையில் நடந்து கொள்கிறார். கடனை திருப்பி செலுத்தும் போது நல்ல முறையில் நடந்து கொள்கிறார். இந்த 3 பேருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக சொல்றாங்க. இல்லைங்களா? இப்போ வெறுமனே உலகியல் நோக்கம் அல்ல. ஒரு முஸ்லீம், ஒரு மூமினை பொறுத்தவரையில் என்ன, பிற மக்களை பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களை பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு இடம் வியாபாரம் செய்யக்கூடிய இடம். ஏன்னா அவன் மஸ்ஜிதில் தொழுகையை பார்க்க போகிறது கிடையாது. அந்த இடத்துல ஒரு நல்ல முறையில் நடந்து கொள்வது என்பது இஸ்லாத்தை பற்றிய நல்ல செய்தி என்ன செய்யும், அந்த மக்களுக்கு போய் சேரக்கூடிய இடம். எனவே நறுமையான சகோதரர்களே, கடனை திருப்பி செலுத்தக்கூடிய விஷயம் பாருங்க, புகாரியில் வரக்கூடிய ஒரு செய்தி, இது அபுதாவுதில் திர்மிதியில் வரக்கூடிய ஒரு செய்தி. இந்த செய்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ் நான் சொல்ல போகின்ற செய்தியை பொறுத்தவரையில் கொஞ்சம் நான் சொல்ல வந்த செய்தி புகாரியில் வருது. 2305வது செய்தியாக வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, ஒருவரிடம் கடனை வாங்கியிருந்தாங்க. ஒருவரிடம் கடன் வாங்கியிருந்தாங்க, ஒரு ஒட்டகத்தை கடனாக பெற்றிருந்தாங்க. அந்த கடனாக பெற்ற அந்த ஒட்டகத்தை அந்த கடன் கொடுத்த அந்த மனிதர் வருகிறார். அந்த கடன் கொடுத்த மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரிடம் அந்த கடனை திருப்பி கேட்கிறார். தான் கடனாக கொடுத்த அந்த ஒட்டகத்தை திருப்பி கேட்கிறார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தோழருக்கு சொல்கிறாங்க, அதில் அந்த ஒட்டகங்களை பார்க்குமாறு சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அந்த மனிதரிடமிருந்து எந்த வயதுடைய ஒட்டகத்தை வாங்கியிருந்தாங்களோ அந்த வயதுடைய ஒட்டகம் இல்லை, அதை விட கூடுதலான வயதுள்ள தான் இருக்குது. அதை விட கூடுதலான வயதுள்ள ஒட்டகம் தான் இருக்கிறது. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அந்த தோழர் சொல்கிறார். சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அதில் ஒன்றை கொடுத்து விடுங்கள், அதில் ஒன்றை நீங்கள் என்ன செய்யுங்க, கொடுத்து விடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போது அந்த மனிதர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இடத்துல இப்படி துஆ செய்கிறார், அவுஃபைத்தனி அவுஃபல்லாஹு பிக்கன்னு சொல்கிறாங்க.
அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் நல்ல முறையில் கடனை என்ன செஞ்சிட்டீங்க, அழகிய முறையிலே அதை நிறைவு செய்து விட்டீர்கள், அல்லாஹ்வும் உங்களுக்கு நிறைவாக தருவானாக என்று அவர் துஆ செய்கிறார். துஆ செய்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்ன ஹியாரக்கும் அஹ்சனக்கும் கதான்னு சொல்கிறாங்க. அஹ்சனுக்கும் கதா, உங்களில் சிறந்தவர் யார் என்றால் கடனை அழகிய முறையிலே திருப்பி செலுத்துபவர். கடனை யார் அழகிய முறையிலே திருப்பி செலுத்துகிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர். இப்படிதான் சொல்கிறது. அப்போ எனவே ஒருவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கடனை ஒருத்தன் என்ன செஞ்சிடான், ஒருத்தனுக்கு கடனை கொடுத்தேன்னு சொன்னால் அதை திரும்ப வாங்குறதுக்கு அவன் படுற பாட்டு இருக்குதானே, அது சாதாரணமாக அவனை அலைய விட்ற அலை. ரசூலுல்லாஹ் எங்கே சொல்கிறான், அழகிய முறையில் கடனை திருப்பி கொடுத்தல். இது என்ன கூடுதலாக கொடுக்க போகிறது, அதை அவன் வாங்கினதை கொடுக்கறதுக்கு அவன் என்ன செய்ய வேண்டியிருக்குது, நிறைய சிரமப்பட வேண்டி இருக்கிறது. புரியுதா? இப்போ அடுத்து இதில் முக்கியமான இன்னொரு மார்க்க சட்டம் இருக்குது, என்ன தெரியுமா? அதாவது கடனை கொடுத்தவர் கூடுதலாக எதிர்பார்க்கக்கூடாது. கடன் ஒருத்தர் கொடுக்குறாரு, கொடுத்தவர் என்ன செய்யக்கூடாது, கூடுதலாக எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கடனில் பெறக்கூடிய பயன்தான் வட்டி என்றான். கடனில் பெறக்கூடிய பயன் தான் என்ன, வட்டி. ஒருத்தர் கடனை கொடுத்து அதில் ஏதாவது பயனடைய வேண்டும் என்று விரும்பினார்னா அது என்னதான், அது வட்டி தான். ஆனால் வாங்கியவர் என்ன செய்யலாம், வாங்கியவர் அதை அழகிய முறையில் அதை விட கூடுதலாம் என்ன செய்ய முடியும், திருப்பி செலுத்த முடியும் என்பதற்கு இந்த செய்தி சான்றாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ் என்ன சொல்கிறாங்க, கடனை யார் அழகிய முறையில் திருப்பி செலுத்துகிறாரோ அல்லாஹ் அவருக்கு அருள் புரிவானாக, அல்லாஹ் அவருக்கு அருள் புரிவானாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தாங்க, துஆ செய்தார்கள், பிரார்த்தித்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அதாவது உங்களுக்கு தெரியும், அதாவது சுப்ஹானல்லாஹ், கடனை கொடுப்பவர்கள் கூட அந்த சிறப்பை எப்படியெல்லாம் அடைந்து கொள்கிறாங்க என்பதற்கு புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் தான் நாங்கள் படிச்சிருக்கிறோம். ஒருத்தருடைய மௌத்துடைய நேரம், அவருடைய உயிர் பிரியக்கூடிய நேரம், அந்த உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் அதாவது மலக்குகள் உயிரை கைப்பற்ற வருகிறார்கள். அந்த மலக்குகளுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன, உயிரை கைப்பற்றுவதற்கு முன்னால் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது நலவு செய்திருக்கிறீரா? தௌஹீதில் ஏகத்துவத்தில் மரணிக்கக்கூடிய ஒரு மனிதர், ஏன்னா தௌஹீத் இல்லாமல் எந்த நல்லமலும் என்ன செய்யப்படாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ எனவே நீங்கள் ஏதாவது நல்ல அமல் செய்திருக்கிறீர்களா என்று கேட்கப்படுது. ரசூலுல்லாஹ் முந்தி நடந்த ஒரு சம்பவம் சொல்கிறாங்க, முற்காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நபி அவங்க சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் எந்த ஒரு நல்ல அமலும் எனது வாழ்வில் செய்தது கிடையாதுன்றார். நான் எந்த ஒரு நல்ல அமலையும் நல்ல வேலையும் செய்தது கிடையாதுன்றார். அப்போ மறுபடியும் மலக்குகளுக்கு அல்லாஹ்வுடைய உத்தரவின்படி என்ன, நீங்கள் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள், உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது நன்மை செய்திருப்பீங்க, ஏதாவது நலவு செய்திருப்பீங்க, கொஞ்சம் நினைவுபடுத்தி பாருங்கள். அப்படி தானே? அந்த நேரத்தில் மறந்த ஒன்றை நினைவுக்கு கொண்டு வருவது யாரு தான், அல்லாஹ் தான். அது மிகப்பெரிய அருளா இல்லையா, மிகப்பெரிய அருள். எனவே அவர் என்ன செய்கிறாரு, நம்ம உயிர் பிரியக்கூடிய நேரம் என்ற சாதாரண ஒரு நேரமா இப்போ நினச்சி பாருங்கள். அந்த நேரம் என்றது எப்படிப்பட்ட நேரம். அந்த நேரம் அல்லாஹ் சொல்கிறான், வல் தஃபத்தி சாக்கு பிஸ்தா, கால்களோடு பின்னிக்கொள்ளக்கூடிய, கெண்டையோடு பின்னிக்கொள்ளக்கூடிய நேரம், சாதாரண ஒரு நேரம் அல்ல. அந்த நேரத்தில் சுப்ஹானல்லாஹ், அவர் சொல்கிறாரு, நான் மக்களுக்கு கடன் கொடுத்து உதவுவனாக இருந்தேன், மக்களுக்கு கடன் கொடுத்து உதவுவனாக இருந்தேன். இப்போ நான் எனது பணியாளர்களை கடனை வசூலிக்க அனுப்புகின்ற போது நான் என்ன சொல்லி அனுப்புவேன் என்றால், அதாவது யாருக்கு கடனை திருப்பி தருவதற்கு சிரமப்படுகிறார்களோ அவர்களுக்கு என்ன செய்யுங்க, கால அவகாசம் கொடுங்கள், முடியாதவர்களுடைய கடனை தள்ளுபடி செய்து விடுங்கள் என்று சொல்லித்தான் நான் அனுப்புவேன். இது ஒன்று தான் அவர் அமலா சொல்கிறார், அவர் செய்த நற்செயலா இதை ஒன்று தான் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், அந்த அடியானை நான் மன்னித்து விட்டேன். எப்படி அவர் அடியாருடைய கடனை தள்ளுபடி செய்து மன்னித்தாரோ, அல்லாஹ் அதை விட யாரு தான் நன்றிக்குரியவனாக அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் அந்த அடியானை மன்னித்து விட்டான் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறான். பாருங்கள், சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய ஒரு சிறப்பை அவர் பெற்றுக்கொள்கிறார், எவ்வளோ பெரிய ஒரு சிறப்பை பெற்றுக்கொள்கிறார். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தியை பார்க்கின்றோம். அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், இப்போ நீங்கள் ஒருத்தர் கடன் கொடுத்துட்டீங்க, கடன் கொடுத்தால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபலஹு பிகுல்லி யௌமின் மிஸ்லிஹி சதகா. இல்லைஜா? இப்போ நீங்கள் ஒருத்தர் கடன் கொடுத்துட்டு என்ன செய்றீங்க, அவகாசம் கொடுக்குறீங்க இல்லைஜா? இப்போ உதாரணமாக இப்போ சொல்லியிருப்பீங்க,
இந்த பணத்தை உங்களுக்கு தாரேன், இதை நீங்கள் திருப்பி இவ்வளோ நாளில் என்ன செய்யணும், தர வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகின்ற போது, அப்படி சொல்லுகின்ற போது, அதாவது ஒவ்வொரு நாளுக்கும் சதக்காவுடைய நன்மை எழுதப்படுது. அதில் சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொரு நாளுக்கும் என்ன செய்யப்படுது, சதக்காவுடைய நன்மை எழுதப்படுகிறது. இல்லைங்க அவன் சொல்கிறது. அப்போ எனவே இந்த செய்தியில் மற்றொரு பகுதி என்னவென்று சொன்னால், அதை விட நீங்கள் கூடுதலான அவகாசம் கொடுக்கின்ற போது, அவகாசத்தை கொடுத்துட்டீங்க, அந்த அவகாசம் முடிஞ்சு திரும்ப அடுத்த ஒரு அவகாசம் கொடுக்கின்ற போது அது 2 மடங்கான சதக்கா எழுதப்படுது. 2 மடங்கான, அதை போன்று 2 மடங்கான சதக்கா எழுதப்படுகிறது என்ற ஒரு செய்தியை நாம் அஹ்மத் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் நாம் பார்க்கின்றோம். எனவே அந்த அடிப்படையில் நறுமையான சகோதரர்களே, இவ்வாறான சிறப்புகள் எல்லாம் இதில் இருக்கின்றன. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ, பிரார்த்தனை கிடைக்கக்கூடிய சில அமல்களை பார்த்தோம். எனவே இந்த அமல்களின் மூலம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹுடைய அந்த துஆவை, பிரார்த்தனையை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே அப்படிப்பட்ட நல்லோர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.